வணக்கங்க. நான் கல்பனா கார்டனிங் 101லேருந்து நமக்கு கிடைச்ச தொழு உரத்தை நான் என்ன மாதிரியெல்லாம் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த தொழு உரம் வந்து பெரிய பெரிய பீஸாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க என் கசின். அதை எல்லாத்தையுமே ஒரு சுத்தியில் வச்சு சின்ன சின்னதாக உடச்சி எடுத்தாச்சு. 5 நாள் நல்லா காய போட்டாச்சு. ஏன்னா நிறைய பூச்சி பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு 2 பேக்கில் கட்டி வச்சுட்டேங்க. அதாவது இந்த 25 kg ரைஸ் பேக்கில் 2 பேக் அளவுக்கு வந்தது. அடியில் இருக்கிறது கொஞ்சம் டீகம்போஸாக இருந்ததால் அதனோட கொஞ்சம் பழைய தோட்டத்து மண், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வெஜிடபிள் கம்போஸ்ட், இது ரெண்டுமே வந்து அந்த நுண்ணுயிர்களை பெருக்கி இந்த கவுடங் மேனியரை நல்லா டீகம்போஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஆக்க வைக்கணும். அதையும் கலந்து ஒரு உரம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய வெஜிடபிள் கம்போஸ்ட் உரத்தோட அதே சம அளவுக்கு வந்து இந்த கவ் மேனியரையும் சேர்த்து செடிகளுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு உரமாக கொடுத்துட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேக்கில் கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சின்ன சின்னதாக உடைச்ச கவுடங் கம்போஸ்ட்டு, அது வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆகிடுச்சுங்க. அது அப்படியே வச்சோன்னா டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மண்ணில் சேர்த்து வச்சுட்டோன்னா மண்ணும் வளமாயிடும். மண்ணில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி சத்தான மண்ணாக மாறிடும். கூடவே வந்து எந்த இடத்துல இந்த மாட்டு எரு இருக்குதோ அந்த இடத்துல வந்து மண்புழுக்கள் நிறைய வளர்ந்துடும். ஒன்ஸ் வந்து மண்ணில் மண்புழு வந்துருச்சுனாலே அந்த மண் வந்து ரொம்ப வளமான மண்ணாக மாறிடும்னு ஒரு பேக் அளவுக்கு இந்த கவுடங் மேனியூரை எடுத்து அதே அளவுக்கு இந்த ஓல்ட் பாட் மிக்ஸையும் கலந்து திருப்பியும் க்ரோ பேக்ஸில் எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் அதே மாதிரி இன்னொரு டப்பில் பழைய தோட்டத்து மண் இருந்தது. அதனோட அதே அளவுக்கு சம அளவுக்கு 2வது பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கவுடங் மேனியரும் கலந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீரை பேக்கில் கொஞ்சம் மண் இருந்தது. அதுலேயும் வந்து ஒரு சின்ன பக்கெட் அளவுக்கு இந்த கவுடங் மேனியரும் எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக மண் எதுவுமே இல்லைங்க. பழைய தோட்டத்து மண்ணோட பாட்டிங் மிக்ஸோட அந்த கவுடங் மேனியர் மேக்ஸிமம் கலந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த நம்ம கம்போஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து நான் வேறு ரீபாட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா கம்போஸ்ட் பின் ஃபில் ஆகிடுச்சு. நமக்கு புதுசாக போடுறதுக்கு சின்ன கண்டெய்னரில் போட்டால் ஒரு 1 வீக்கில் ஃபில் ஆகிடுதுன்றதுக்காக இதை எடுத்து அந்த நம்ம வீட்டில் செஞ்ச அந்த சிமெண்ட் பாட்டில் மாற்றி வைக்கும்பொழுது லேயர் பை லேயராக இந்த கம்போஸ்ட்டை போடலான்னு பார்த்தீங்க. அதாவது அந்த கவுடங் மேனியூரை போடலான்னு மறந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் முக்கால்வாசி நிறைஞ்ச பிறகு தான் கவனம் வந்தது. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் இந்த கவுடங் வேஸ்ட்டை எடுத்து போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதையும் ரீலோட் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி எந்தெந்த வகையில் இப்போ ஒரு 4-5 மெத்தடில் நம்ம கவுடங் மேனியூரை யூஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பவுல் அளவுக்கு கவுடங் கம்போஸ்ட் எடுத்து மழை தண்ணி கொஞ்சம் நம்ம வீட்டில் இருந்தது, அதையும் எடுத்து ஊற வச்சுட்டோன்னா ஒரு வாரத்துக்கிட்ட நல்லா ஊறின பிறகு அதை எடுத்து டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலான்னு ஊற வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நிறைய விதத்தில் நம்ம கவுடங் மேனியூரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தோட்டத்துக்கு பயன்படுத்திட்டு வரோம். இதுக்கு நான் உண்மையாலே தேங்க்ஸ் சொல்லணும்னா என் கசின் பிரதருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். யூஸ்வலாக நான் வந்து இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் செய்யும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஆரஞ்சு பவுலில் எடுத்து ஒரு ஸ்பூனோ இல்லை ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு தான் எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன். இந்த உரம் கிடைச்சதால நிறையவே கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுவும் இல்லாமல் தோட்டமும் ரொம்ப செழிப்பாக மாறிடும்ன்ற ஆசையும் எனக்கு அதிகமாக வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ தாங்க லெஃப்ட் அவுட்டு கவுடங் மேனியூர் நம்ம கிட்ட இருக்குது. இந்த மாதிரி தயாரிச்சிருக்கக்கூடிய மண்கலவையில் எந்த செடி வச்சாலுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளருங்க. தொழு உரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்பனாக இருக்குது நம்ம தோட்டத்துக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமானது.